நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல ஆத்தும ஆதாயத்தை குறித்து பார்த்தோம். பாவ இருள சிக்கியிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளியை பறைசாற்றி அவர்களுடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து தப்பு வைக்கிறதுக்காக நடத்தப்படுகிற எந்த ஒரு ஊழியமும் ஆத்தும ஆதாயத்திற்காக செய்யப்படுகிறதாகவே இருக்கு. இந்த ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னா ஆத்தும பாரம். ஆத்தும பாரம் இல்லாம ஆத்தும ஆதாயத்தை முழு மனதோடு யாராலையும் செய்ய முடியாது. இந்த ஆத்தும பாரம்னா என்னன்னா, நாம எப்படி பாவ இருள சிக்கியிருக்கும் போது நம்மை ஒரு இரட்சகர் அன்போடு மீட்டு கொண்டாரோ, அந்த இரட்சகரை அநேகர் அறிந்து கொள்ளணும், அவங்களுடைய ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது, அவங்க இந்த பாவ இருள சிக்கி தவிக்க கூடாதுங்கிற ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா, அதுவே ஆத்தும பாரம் எனப்படும். அந்தபடியாக ஆத்தும ஆதாயத்திற்காக செய்யப்படுகிற எல்லா ஊழியமுமே இந்த ஆத்ம பாரம் இருந்தா மட்டும்தான் முழுமையாக நடைபெறும். நாம பார்க்குற பழகிற ஒவ்வொரு மனிதர்களும் அழிவுக்கு நேராக நடத்தப்படக்கூடாதுங்கிற விருப்பம் நம்மளுக்குள்ள இருக்கணும் இல்லையா. நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்துல இரக்கம் பெற்று அவரால் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கோம். அது சுவிசேஷத்தின் மூலமாகவே. அந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவித்து அவங்களையும் மீட்டெடுக்கணுங்கிற அக்கறையும் தவிப்பும் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமார்னா இந்த பூமிக்கு வந்ததே எல்லா ஆத்துமாக்களையும் பிதாவாகிய தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தவே அல்லவா. அவர் எந்த குற்றமும் செய்யாத போதும் அவர் எப்படியாக நடத்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்தபடி அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் பல பேரால அவமானப்படுத்தப்பட்டும் அவர் உறுதியா இருந்தது அந்த ஆத்தும பாரம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான். அதே போல அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவருடைய நித்திய ஜீவ வசனங்களால ஈர்க்கப்பட்டு அவர் அருளி செய்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த ஆத்தும பாரத்தோட தான் செயல்பட்டாங்க. அதனால்தான் அநேக ஜனங்களை மீட்டு கொண்டவர்களாக இருந்தாங்க. முக்கியமா நமக்கு அதிகப்படியான நிருபங்களை கொடுத்த பவுலடியார் எடுத்துட்டோம்னா இந்த ஆத்தும பாரத்தோட தான் இருந்திருக்காரு. அவருடைய ஆத்தும பாரத்தை நமக்கு பல்வேறு வசனங்கள் வெளிப்படுத்தும். முக்கியமா 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 19 வசனத்துல பார்த்தோம்னா, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன்னு சொல்லியிருக்காரு. அந்தபடியாக அவர் எல்லாரையுமே ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக தன்னைத்தானே அடிமையாக்கி அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவித்தாரு. அவருடைய முன்மாதிரியா இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரும் தம்மை தாமே அடிமையாக்கி நம்ம எல்லாருக்காகவும் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்காரு இல்லையா. அந்தபடியா பவுலடியாரும் இந்த வசனத்துல அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கு எல்லாருக்கும் தன்னை அடிமையாக்கிறதாக சொல்றாரு. அந்த வசனத்துக்கு மேற்படியா இருக்கிற வசனங்களையும் பார்த்தோம்னா, யூதரை ஆதாயப்படுத்துறதுக்காக யூதரை போலவும் ஆன, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆன, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆன, பலவீனருக்கு பலவீனனை போலவும், அதே போல எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்லி அதே அதிகாரத்துல 22 வசனத்துல சொல்றாரு. இந்தபடியாக அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக அவர் நடந்து கொண்டதற்கு அடிப்படையே அவருக்குள்ளார இருந்த ஆத்தும பாரமே. எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இந்த பாவயிலிருந்து வெளியே வர்றதற்கான ஜீவ மார்க்கத்துக்குள்ளார பிரவேசிக்கணுங்கிறதுல இவங்க எல்லாருமே முனைப்போடு செயல்பட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லியிருக்காரு, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல அதிக சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி. அந்தபடியாக ஒரு ஆத்துமா தேவனிடத்துல திரும்பும் போது அதிகப்படியான சந்தோஷம் பரலோகத்துல காணப்படுது. அப்போ ஆத்ம பாரமானது பரலோகத்திலயும் இருக்கு. எந்த ஒரு ஆத்மாவும் பாவத்துக்கு ஏதுவாக நரக இருளுக்கு ஏதுவாக நடத்தப்படக்கூடாதுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க தேவனுடைய சபையானது முனைப்போடு செயல்பண்ணும். மேலும் பவுலடியார் தன்னுடைய ஜனத்துக்காக கொண்ட ஆத்தும பாரத்தை ரோமர் 9 அதிகாரம் 3 வசனத்துல பார்த்தோம்னா புரியும். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அந்தபடியாக யூத குலத்துல வந்திருந்தும் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களாக அவர்கள் இருந்தாங்க. பவுலடியாரும் இந்த எண்ணத்திலிருந்து வந்தவர்னால அவங்களுடைய ஜனங்களுக்கு பதிலாக அவர் சபிக்க
அழைக்கப்பட்டவனாக மாறணுங்கிறத சொல்லும் போது அவருடைய ஜனங்களுக்காக அவர் கொண்டிருந்த ஆத்ம பாரம் புரியுது இல்லையா? இது மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாடுல மோசேவை எடுத்துட்டோம்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கூட்டிட்டு வந்த போது அவங்க தேவனுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யறாங்க இல்லையா? அவங்க இடத்துல இந்த பொன் ஆபரணங்கள்னால ஒரு வார்ப்பிக்கப்பட்ட சொரூபத்தை வணங்கி தேவனை விட்டு வழி விலகி போகும்போது தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேல வருது. அப்போ மோசே அவங்களுக்காக தேவனிடத்துல ஜெபிக்கிறார் இல்லையா? முக்கியமா யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அந்தபடியாக ஜீவ புஸ்தகத்திலிருந்து தன்னுடைய பேரை வேணாலும் கிறுக்கி போட்டுருங்க, இந்த ஜனங்களை மன்னித்தருளும்னு சொல்லி ஆத்ம பாரத்தோடு கேட்கிறாரு இல்லையா? அந்தபடியான ஆத்ம பாரம் இந்த நாட்கள்ல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துலயும் இருக்கணும். அப்படியான ஆத்ம பாரம் இருக்கும்போதுதான் அநேக ஜனங்களை மீட்டெடுக்கணும், அவங்களுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தணும், ஜீவ மார்க்கத்துக்குள்ளார பிரவேசிக்க பண்ணி அழிவிலிருந்து காக்கணும் என்கிற பாரத்தோடு செயல்பட முடியும். இப்படியான ஆத்ம பாரம் நம் ஒவ்வொருக்குள்ளாரும் காணப்படணும்னு சொல்லி தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அநேக ஆத்துமாக்கள் பாவ இருள் நோக்கி போகும்போது அவர்களை மீட்டெடுக்கணுங்கிற ஆத்ம பாரம் எங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் வேணும் தகப்பனே. அப்படியாய் எல்லா ஜனங்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ள பவுலடியார போல எல்லாருக்கும் எல்லாமும் ஆகி நாங்களும் அந்த ஆத்ம பாரத்தோடு செயல்படணும் தகப்பனே. அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கார் ராஜா. கிறிஸ்துவை அறிந்து கொண்டும் அவருடைய வழியில நடக்காத பிள்ளைகளுக்கும் சரி, அவரை அறியாம இந்த உலகம் போகிற போக்குல இருக்கிறவங்களும் சரி, ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியான பாரத்தை எங்களுக்குள்ளார உண்டு பண்ணுங்க தகப்பனே. அப்படியாய் உம்முடைய சித்தத்தின்படி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றியருள போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.